ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா கிச்சன். நான் என்ன செய்ய போகிறேன்னா பாசிப்பருப்பு பாயாசம் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பாசிப்பருப்பு, தேங்காய், அது கூட சபரிசியும், வெல்லம், நெய், கிஸ்மிஸ், முந்திரி பருப்பும். இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அது கூட சட்டியை காய வச்சுருக்கிறேன். அது காஞ்சதும் பாசிப்பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்குங்க. நல்லா காஞ்சிருச்சு. அது கூட பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க, பச்சை வாடை போகிற வரைக்கும். அது கூட இங்கே எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை பாகு காய்ச்சிடுவோம். நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததோடு நீங்கள் தண்ணி ஊற்றி அதை அலசிக்கிங்க. அலசிக்கிட்டு அது கூட ஜவ்வரிசியும் அலசி சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு கூட அலசிட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததும் இங்கிட்ட பாகை காய்ச்சிக்கோங்க. அது கூட கீறி வச்சுருக்க தேங்காய் ஆட்டி எடுத்துக்கிட்டேன். அதோட தலைப்பாலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாகை காய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது கூடயே நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்துக்கோங்க. அதை காய வச்சு அது கூட நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நான் இங்கே தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. அதை அதோடு சேர்த்து வறுத்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சிருச்சு. நெய் காஞ்சதோட ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. அது கூட எடுத்துக்கிட்ட கிஸ்மிஸையும் வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்தாச்சு. அது கூட தேங்காவை சேர்த்து கடைசியாக வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துக்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது கூடயே நீங்கள் 2-3 ஏலக்காய் தட்டி அதை போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. அது கூட எடுத்து வச்சுருக்கிற காய்ச்சி வச்சுருக்கிற பாகை நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது கூடவே தலைப்பாலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி கிஸ்மிஸையும் சேர்த்துக்கோங்க. அது கூட தேங்காயையும் அது கூடயே சேர்த்துக்கோங்க.